அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராமம் ராகவம் அப்படிங்கிற ஒரு டப்பிங் படத்தோட, அதாவது தெலுங்கு டப்பிங் படம். ஆனால் அந்த படம் எங்கேயுமே நமக்கு டப்பிங் படங்கிற உணர்வை ஏற்படுத்தலை. ஏன்னா இதில் நடிச்சிருக்கிற சமுத்திரகனி ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாமல் தன்ராஜ் கொரநானி அப்படிங்கிற ஹீரோ இந்த படத்தோட இயக்குனர், திரைக்கதை இயக்கம் அவர் தான் தன்ராஜ் கொரநானி. அவருமே ஒரு தமிழ் முகமாக தான் தெரிகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சூரியையும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து செஞ்ச கலவை மாதிரி இருக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் லுக்கில் இருக்கிறார். அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் அவர் பண்ணுற காரியங்கள்லாம் எந்த மிடில் கிளாஸ் பையனும் யோசிக்க முடியாத காரியம். அது இந்த படத்துக்கு பலமாக பலவீனமாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதனால் நான் கதை சொல்கிறப்போ அதை ஒரு வரி சொல்கிறேன். இந்த படத்தில் அப்பாவா சமுத்திரகனிங்கிற மாதிரி அம்மாவா பிரமோதினி. அவங்க கன்னடம் தெலுங்குலாம் நம்ம சரண்யா பொன்வண்ணன் இந்த மாதிரி ஒரு அம்மா அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. மோக்ஷா, சுனில் இருக்காருங்க, நம்ம ஜெயிலர் சுனில். காமெடிக்கு பஞ்சமாக இருக்கும், மிரட்டி இருக்கிறாப்புல. ஹரிஷ் உத்தமன் ஒரு ஹீரோவுக்கு உதவுற ஒரு லாரி டிரைவர் கேரக்டரில் சொந்தமாக லாரி வாங்கணுங்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கிறாரு. கடைசியில் ஹீரோவோடு சேர்ந்து அவரும் திருந்தினாரா இல்லையா. அப்புறம் சத்யா, சீனிவாஸ் ரெட்டி, பிருத்திவிராஜ் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஆகட்டும், சுனில் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் ஆகட்டும், இந்த படத்துக்கு பெரிய பலம். சமுத்திரகனி அப்பா கேரக்டரு, ஆனாலும் அவரும் ஒரு ஹீரோ இந்த படத்தில் மிரட்டி இருக்கிறாப்புல. உண்மையாக பையன் மேலே ஒரு அரசு அலுவலர், அதாவது லஞ்சம் வாங்காத நேர்மையான அப்பா, எப்படியாவது லைஃப்பில் குறுக்கு வழியில் முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிற மகன். இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கிற யுத்தம், அது தர்ம யுத்தமாக ஆகுதா இல்லை வேறு மாதிரி யுத்தமாக மாறுதான்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு எதிராக இருக்கிற அப்பாவை என்ன செய்ய நினைக்கிறாரு நாயகர், அது அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், தெரிஞ்சுதா இல்லையா, கிளைமாக்ஸ் என்ன. இப்போல்லாம் அந்த இன்சூரன்ஸுக்காக நடக்கிற விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதை அப்படி கோடிட்டு காட்டிருக்கிற இடத்துல நமக்கு பகீருங்குது. பெரிய செல்வந்தர்கள்லாம் இன்சூரன்ஸ் போடுறப்ப, நாமினி போடுறப்ப மகள்லாம் கருத்தில் கொண்டு போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்குது இந்த படம். அதாவது சொல்லாமல் சொல்லி இருக்குது. அதை படத்தோட கதை என்னென்னா, நேர்மையாக இருக்கிற அப்பா வேலை வெட்டிக்கு போகாமல் ஒழுங்காக படிக்காமல், படிப்பும் வரல, இந்த இடத்துல வேலை பார்க்குற புத்தியும் இல்லை, அப்பாட்ட 5 லட்சம் வாங்குறாரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு, அதை கிரிக்கெட் பெட்டிங்கில் விட்டுடுறாரு. திரும்ப வீட்டுக்கு வர்றாரு. அம்மா தயவில் அப்பா உள்ள சேர்க்காமல் இருக்கிற அப்பாவை சமாதானப்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்பா கூட இருக்கிற நம்ம பிரகாஷ் ராஜோட சகோதரர், அவர் பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணியத்திலே காரு பங்களான்னு வாழ்கிறது. என்ன சத்யா, அவர் பிருத்திவிராஜ் பிரகாஷ் ராஜோட பிரதர் அவர். அப்புறம் சத்யா, சீனிவாஸ் ரெட்டி எல்லோருமே படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. கிளைமாக்ஸில் நேர்மை வென்றதா, ரசிகனை கொன்றதா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாக இந்த ஹீரோ ஒரு லெவலுக்கு மேலே ஒரு முறை முயற்சி பண்ணலாம், 2 முறை முயற்சி பண்ணலாம், திருந்துட்டாருன்னு நினைக்கிறப்பெல்லாம் திருப்பி முயற்சி பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த இடத்துல படம் கொஞ்சம் இறங்குது. ஆனால் அவங்க அப்பா எடுக்கிற முடிவு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல படம் திருப்பியும் ஹைப்புக்கு போயிடுதுங்க. அதாவது சமுத்திரகனி எடுக்கிற முடிவு. மகன் தன்னை இந்த மாதிரி செய்ய நினைக்கிறான், நாமளே ஏன் மகனுக்கு பாரமாக இருக்கணும், அவனுக்கு நல்லதை பண்ணிட்டு போவோமேன்னு அவர் நினைக்கிற இடம். ஹரிஷ் உத்தமன் கேரக்டர் ஒரு லாரி வாங்கிறதுக்காக ஹீரோ செய்கிற செயலுக்கெல்லாம் நட்புக்காகன்னு சொல்லலாம், துணை போகிற இடம். அந்த இறுதியில் என்ன ஆகுது, ஹரிஷ் உத்தமனும் ஹீரோவும் திருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த படம். இப்படிலாம் நடக்குதா உலகத்தில் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இப்படியும் இருக்கிறாங்க மகன்கள் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்குது இந்த படம். அருண் சிலுவேரோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம். துர்கா கொல்லி பிரசாத்தோட ஒளிப்பதிவு அருமையாக இருக்குது. யுகபாரதி, முருகன் மந்திரம் 2 பேரோட பாடல்கள் உண்மையாக ராமம் ராகவம் படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு தன்ராஜ் கொரநானியோட இயக்கம், திரைக்கதை இயக்கம் உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு அழகான கதை. இன்டர்வலுக்கு அப்புறம் இப்படி ஒரு மகனோட மனசு எப்படி தடமாறுது, அப்பா அதுக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. எல்லாமே படம் கடலூர், பாண்டிச்சேரி இந்த பகுதியில் ஷூட் செய்யப்பட்டிருக்குது. அருமையாக இருக்குது. ஸ்லேட் பென்சில் ஸ்டோரிஸ் பேனர் பிரபாகர்
ஆரி தான் அந்த படத்தை வந்து வழங்கியிருக்கிறாரு. பிருத்திவி போலவரப்பு தயாரிச்சிருக்கிறாங்க. தமிழில் GRR மூவிஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே ராமம் ராகவம் ராமான்னு இருக்க வேண்டிய அப்பாவை மகன் என்ன நினைக்கிறாரு, திரும்பி மகன் மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறத ராமம் ராகவம் படம் வந்து வேற ஒன்றும் இல்லை. ராமம் ராகவன்னா மகன் பேர் ராகவன், அப்பா பேர் ராமன். இதுதான் ராமம் ராகவன். நீங்களும் பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன வழியையும் ஒரு சின்ன மெசேஜையும் சொல்லும். அந்த விதத்தில் ராமம் ராகவம் ராமான்னு பார்க்கலான்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.